அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th அக்கௌண்டன்சியில் யூனிட் நம்பர் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸில் பார்ட் 7 வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த அக்கௌண்டன்சி 12th அக்கௌண்டன்சி யூனிட் நம்பர் 3க்கு பார்ட் 6 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அதாவது இல்லஸ்ட்ரேஷன் வித் தியரிஸ். ஓகே, ஸோ அதோடைய கண்டினியூட்டிவாக அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் 3.7 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பார்ட்னர்ஷிப் டீடு. அந்த டீடில் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பற்றி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அலோவ் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி நம்ம நாங்கள் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் டீட்லேயே பார்த்தோம். ஓகே, இந்த தியரிக்கல் பார்ட்லேயும். ஓகே, ஸோ அதை பேஸாக வச்சு என்ன பண்ணுறாங்க, இது இல்லாமல் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கே தியரிக்கல் பார்ட் வந்து பார்த்துடலாம். ஓகே, interest on capital. Okay, interest on capital is the interest allowed on the capital of the partners. In generally, if the capital of the partners are disproportionate to the profit sharing ratio, the partners may be agreed to allow interest on capital. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அலோவ் பண்ணுறாங்க சொன்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் அலோவ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து இதே நம்ம அது பேஸாக வச்சு நம்ம கேல்குலேட் வந்து பண்ணுவோம். ஓகே, இது எல்லா பார்ட்னர்ஸோடைய அவங்க ஒப்பந்தத்தின் என்ன சொல்கிறோம் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில். ஓகே, அவங்க ஒப்புக்கொண்டாங்கன்னா அந்த ரேஷியோஸ் படி என்ன பண்ணுறோமோ டீட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதை பேஸாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே இப்போ கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, it will compensate the partnership who have the contributed high amount towards the capital. ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிப்பாங்க, ஒரு சில பேருக்கு வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஒரு சில 1 lakh பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். ஓகே, அந்த பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, இதை நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஓகே, இந்த பார்ட்னர்ஸ்க்காக. ஓகே, the rate of interest on capital is generally agreed by the partners and mentioned in the பார்ட்னர்ஷிப் டீடு. ஓகே, இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்ட்னர்ஷிப் டீட்லேயே சொல்லியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோவ்ட் ஆன் த கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ் இஃப் த நாட் ஸ்பெசிஃபை த மென்ஷன் இன் த பார்ட்னர்ஷிப் டீடு. இது 1 மார்க்ஸில் கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதாவது பார்ட்னர்ஷிப் டீடில் எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல, மீன்ஸ் அது எந்த விதமான ப்ரொவிஷன்ஸ். ஓகே, இந்த பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும் அப்படி சொன்னால் என்ன தேவை, நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்த பேரா when the firm include loss interest on capital will not provided. ஓகே, ஒரு சில இடத்துல லாஸ் ஏற்படுது அப்படி சொன்னால் என்ன பண்ணலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம தேவை தரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ப்ராஃபிட் வந்தால் மட்டும் என்ன நம்ம அந்த பார்ட்னர்ஸ்க்கு நம்ம அமௌண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, லாஸ் வந்தால் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு if there is a insufficient profit, that is if net profit is less than the amount of interest on capital will not be provided. என்ன அர்த்தம்னா, நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருந்து ஓகே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதிகமாக இருந்துன்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ப்ரொவைட் பண்ணணும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதாவது என்னென்னா போதுமான அளவுக்கு எல்லாருக்கும் அந்த டிஸ்போசபிள் ஓகே எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன நம்மகிட்ட போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஆனது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லா விதமான எக்ஸ்பென்சஸும் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடியது நெட் ப்ராஃபிட். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் தெரியுங்களா, ட்ரேடிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில். ஓகே, ஸோ சேம் மாடலில் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட்டு அதுக்கு என்னென்ன மாதிரியான ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா the following are journal entries to be made in the books of partnership firm. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடு ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் எப்படியெல்லாம் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அதை பேஸாக வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, இங்கே வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடை ஃபாலோ பண்ணான்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஜேர்னல் என்ட்ரி கொடுக்கணும், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடை ஃபாலோ பண்ணான்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஜேர்னல் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெஜர் போலியோ, டெபிட், கிரெடிட். ஓகே, நம்ம யூஷுவல் ஜேர்னலுக்கு போடுற மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறப்போ ஓகே அது எப்படி நம்ம எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் எட்டார்
இது என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு ஒரு செலவு, ஓகே, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்படிங்கிற பர்பஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை டெபிட்டில் வைக்கிறோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார். 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். அது என்ன பார்ட்னர்ஸ் ஆர் கரண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபிக்ஸடு கேபிட்டல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் அமௌண்ட் இந்த ஓப்பனிங் க்ளோசிங் மட்டும் தான் என்ட்ரு பண்ணுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டில் எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் என்ட்ரு பண்ணுவோம். கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்தர் அசஸ்மெண்ட் நம்ம எங்கே பண்ணுறோம், பார்ட்னர்ஸோடைய கரண்ட் அக்கௌண்ட் என்ன மெத்தடில் நம்மளுடைய பார்ட்னர்ஸோடைய ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஓகே, பார்ட்னர்ஸோடைய எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே நம்ம என்ட்ரு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு என்னது கால்குலேட் பண்ணக்கூட நன்றி. ஓகே, நோட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டியூ டு த பார்ட்னர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ம், ஹென்ஸ் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் டெபிட். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் எங்கே வரும், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம எங்கே ஓப்பன் பண்ணோம் சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஓகே, அதாவது ஒவ்வொரு இயர் எண்டிங்லேயும், ஓகே, இயர் என்ட்ரியோவில் நம்ம கேல்குலேட் பண்ணி அந்த இந்த எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இயர் எண்டிங் அப்போ என்ன பண்ணுறோமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, ஸோ அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான என்ட்ரி. ஓகே, ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட்னா அந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, இது என்ன அப்ராப்ரேஷன் அப்படின்னா, அப்ராப்ரேஷன் மீன்ஸ் பிரிக்கிறதுன்னு அர்த்தம், பிரித்து கொடுக்குறது, டிவைட் பண்ணி கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். சரியா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எதை நம்ம டெபிட் பண்ணால் நமக்கு நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஏற்படக்கூடிய லாஸு, ஓகே, லாஸையும் எக்ஸ்பென்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் டெபிட்டில் வைப்போம். நமக்கு வரக்கூடிய இன்கம் கெயின்ஸ் என்ன பண்ணுறோமோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிற நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடியே, நம்மளுடைய ஃபேர்ம் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு ஒரு செலவுன்னு சொன்னேன். ஸோ செலவுங்க என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் வைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிற என்ன நம்ம கிரெடிட் வைக்கிறோம். எதுக்குன்னா அப்படியே ஆப்போசிட். ஓகே, இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டில் இருக்குது, ஸோ இங்கே நம்ம கிரெடிட் பண்ணுறோம். சரியா, அதில் பர்டிகுலராக நேம் மென்ஷன் பண்ணிடும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யாருக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ. இப்போ ஏ பார்ட்னருக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் அது ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுங்க 3.7.2 கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, தியரிக்கல் பார்ட் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி கேல்குலேட்டட் ஆன் த கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த எவ்ரி ரெலவெண்ட் பீரியட். நான் வச்சுக்கோங்க, இது இன்சைட் 1 மார்க்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், எப்போயுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிகினிங் இயர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணுறோமோ எப்போயுமே எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ, ஓகே, அந்த இதுலேருந்து, ஓகே, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில சம்ஸில் க்ளோசிங் கேபிட்டல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி கேல்குலேட்டட் ஆன் த கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் ஃபார் த ரெலவெண்ட் பீரியட். ஓகே, இஃப் தேர் இஸ் எனி அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு ஆர் கேபிட்டல் withdrawn during the year, it will cash of changes in capital and interest to be calculated proportionately on the changes capital on for the relevant period. சரியா, ஸோ அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் annum இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறப்போ
மந்த்து இயர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மைண்ட்யூட்டாக சம்ம ரீட் பண்ணிட்டு தான் ஆன்சரையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க, பிகினிங் அந்த கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஓப்பனிங் கேபிட்டல் அது கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு பார்த்தா எப்படி நம்ம சம்மு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அட் த எண்டு. ஓகே, எப்படின்னு அர்த்தம், க்ளோசிங் கேபிட்டல்னு அர்த்தம். ஓகே, அது நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், டிராயிங்ஸ் டூரிங் த இயர். ஓகே, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் நம்பர் 1 பார்த்துப்போல ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணுறது, இந்த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் வச்சு சேம் மாடல் தான் இங்கே அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, ஆனால் லிட்டில் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதுக்கு இது பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ கேபிட்டல் அட் எண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆடு டிராயிங்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இஃப் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஓகே, அதைப்படி நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் வித்ட்ராவல் டூரிங் த இயர். ஓகே, கேபிட்டல் வித்ட்ராவல் பண்ணியிருப்போம்ல. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது சம்மனே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டிராயிங்ஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லை கேபிட்டல் வித்ட்ராவல் டூரிங் த இயர் கொடுத்தாலும் ஓகே, ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் ப்ராஃபிட் கிரியேட்டட் டூரிங் த இயர், அதை நம்ம என்ன பண்ணுறோமோ லெஸ் பண்ணுறோம். அடிஷ்னல் கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணியிருப்போம்ல, அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். ஓகேவா? ப்ராஃபிட்டையும் நம்ம லெஸ் பண்ணுறோம், தென் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர், அந்த பேலன்சிங் ஃபிகருக்கு பேர் என்னது, கேபிட்டல் அட் த பிகினிங். இந்த கேபிட்டல் பிகினிங் தான் நம்ம எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்லேயே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5. ஓகே, இதே மாடலில் ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5, மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:1. இது ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ரேஷியோ. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், மன்னனுக்கு 3/4 ரமேஷ்க்கு என்ன பண்ணுறவங்க 1/4 கிடைக்கிது. சரியா? ஸோ டோட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த கேபிட்டல் ஆன் 1 April 2017 வாஸ் 80,000. ஓகே, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, 80,000 வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. யார், ஃபார் மன்னன். அண்ட் 60,000 ஃபார் ரமேஷ். அண்ட் தேர் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஷோ த கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 10,000 அண்டு 5,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க 1 April என்ன பண்ணுறாங்க, எப்பயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓப்பனிங் அந்த டேட்டையும் க்ளோசிங் டேட்டையும் எப்படின்னு சொல்லி நல்லா கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ட்ரீட் பண்ணிக்கோங்க. 1 April ஆரம்பிச்சுன்னா எப்போ முடியணும், 31 March முடிஞ்சுன்னா அது கரெக்டாக இருக்குது. அக்கௌண்டிங் 12 month பிட்வீன் கேப்பில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் இந்த டேட்டையும் க்ளோசிங் டேட்டையும் நம்ம எப்பயுமே நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட், calculate interest on capital at 5% per annum for the year ending 31st March 2018 and show the journal entry. ஓகே, ஸோ இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்த மன்னன் வந்து 80,000, ரமேஷ் ஒரு 60,000 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தா 5%. ஓகே, ஸோ சொல்யூஷன் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு amount of interest into rate of interest. Okay, amount of capital into rate of interest. Okay, so interest on மன்னன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, மன்னன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, 80,000 into 5/100. ஓகே, அவ்வளோ 4,000 வருது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம 6,000 இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரமேஷ் வந்துட்டு 60,000 இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 60,000 into 5/100. ஓகே, 3,000 வருது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எவ்வளோ வருது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 7,000 இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண போது டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெஜர் போலியோ, டெபிட்டு, கிரெடிட்டு. ஓகே, டேட்டில் என்னென்ன பண்ணணுமோ 31st March 2018 கொடுத்துக்கிறோம். பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடிய என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெக்டார் டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். இங்கே ஏன் கரண்ட் அக்கௌண்ட் போகிறோன்னா, அவங்க நம்மகிட்ட சம்லேயே
கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கான இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, கிரெடிட் பேலன்ஸுங்கிற இக்னோர் பண்ணிடலாம். நம்ம எடுத்துக்கிட வேண்டியது கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் என்ன பண்ணணுமோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுறோமோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு மன்னன் கரண்ட் அக்கௌண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் போட்டு என்ன பண்ணுறோம், மன்னனுக்கு 4,000 ரமேஷ்க்கு 3,000 ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடுக்கு உண்டான என்ட்ரி. ஓகே, ஸோ நிறைய என்ன பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட் அப்படி சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் ஏற்கனவே என்ன பார்த்தோம், அந்த ப்ரொவைட் பண்ணக்கப்புறம் நம்ம இயர் எண்டிங்கில் நம்ம என்ன பண்ண எப்பயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகே, என்ன என்ட்ரி பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி வேணும் அப்படியே ஆப்போசிட்டாக கிரெடிட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் அதை நம்ம கொண்டு வந்துக்கிறோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 7,000 டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு நம்ம கிரெடிட் சைடில் 7,000 சொல்லி போட்டு இது என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்டு ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் எப்படினாலும் என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6. ஓகேங்களா, சூப்பர் சம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அந்தோனி அண்ட் அக்பர் வேர் த பார்ட்னர்ஸ் ஹூ ஷேர் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. ஓகே, ஸோ இப்போ நான் அந்தோனிக்கு எவ்வளோ கிடைக்குது 3/5. ஓகே, நெக்ஸ்ட் அக்பருக்கு 2/5. ஓகே, அது இஸ்டு ரேஷியோ படி நம்ம என்ன பண்ணுறோமோ பிரிக்கிறோம். ஓகே, அந்தோனி அண்ட் அக்பருக்கு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஆன் 1st January 2018 வாஸ் அந்தோனி 60,000 அண்ட் அக்பர் 40,000. ஓகேங்களா, அந்தோனி அக்பர் என்ன பண்ணிக்கிறாங்க 1st January 2018 அந்தோனி 60,000 அக்பர் 40,000 இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆன் 1st April 2018 அந்தோனி இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் ₹10,000. நல்லா வச்சுக்கோங்க, இல்லை இயர் வந்து மந்த்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1st April இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யார் அந்தோனி 10,000. ஓகே, அக்பர் இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் ₹5,000. ஓகே, டூரிங் த இயர் அந்தோனிக்கு டைம் அதாவது இயர் கொடுத்துட்டாங்க. ஓகே, டேட்டு இயர் கொடுத்துட்டாங்க, அக்பர் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம், நம்ம என்ன பண்ணோம் 6 அதாவது இயர் என்ன பண்ணுறாங்க மிடியில் வர போட்டிருக்கிறதா சொல்லி என்ன பண்ணுறோமோ ஒரு அசம்ஷன் பேஸ் படி எடுத்துக்கிறோம். ஓகே, பர் இயரில் 6 மந்த் ஒரு என்ன பண்ணுறாரு போட்டிருக்கிறாங்க, இடையில இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க சொல்லி நம்ம நம்மளே ஒரு அசம்ஷனில் பண்ணிக்கிறோம். ஓகே, அக்பர் introduced additional capital of ₹5,000 during the year. Calculate interest on capital at 6% per annum for year ended 31st December 2018. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண நம்ம 1/1 அந்தோனிக்கு ஃபஸ்ட்டும் நெக்ஸ்ட் அக்பருக்கு செகண்ட் என்ன பண்ணுறோமோ 1/1 கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சொல்யூஷன் போட்டுட்டு கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, யார் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்தோனிக்கு. ஓகே, அந்தோனி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1st January 2018. ஓகே, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இந்த கேபிட்டல் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் இயர் ஃபுல்லாக இருந்திருக்குது. ஓகே, 31st December 2018 வரைக்கும் இருந்திருக்குது. ஸோ நம்ம ஹோல் இயர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஓப்பனிங் கேபிட்டலாக ஃபார் ஃபஸ்ட் இயர் முடியும் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 60,000. ஸோ 60,000 into 6 divided by 100 போட்டோன்னா எவ்வளோ வரும் 3,600 வருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அந்தோனி என்ன பண்ணுறாங்க அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா. ஓகே, அதுக்கு பார்த்து என்ன பண்ணுறாங்க அடிஷ்னல் கேபிட்டல் வந்துட்டு 1st April இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணால் எவ்வளோ மந்த்து அந்த கேபிட்டல் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டோட்டலாக 9 மந்த் வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ அந்தோனி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட் 10,000. ஓகேங்களா, ஸோ 10,000 into 6 divided by 100 இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. 9 divided by 2ங்கிறது என்ன பண்ணுறாங்க 9 மந்த்ஸ் உங்கள் கேபிட்டல் வந்துட்டு நம்மளுடைய கம்பெனியில் இருந்திருக்குது. ஓகே, 9 divided by 12. ஓகே, ஸோ பண்ணோன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 450 வருது. ஓகே, ஸோ 3,600 450 ரெண்டு ஆட் பண்ணோன்னா 4,050 rupees வந்து வருது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் அந்தோனிஸ். ஓகே, அந்தோனியே வருது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்
அக்பர்ஸ் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அக்பர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ பண்ணுறாங்க, 40,000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ 40,000ங்கிறது என்ன வருது, ஹோல் இயர் ஃபுல்லாகவே இருந்திருக்குது. ஸோ 40,000 இன்ட்டு 6/100 போட்டுடுறோம். ஓகே, 2,400 வந்துடுது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதே அக்பர் வந்துட்டு இடையில என்ன பண்ணுறாங்க, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, 5,000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ 5,000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, அந்த எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டேட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம 6 மந்த்து ஓகே ஒரு பெர் இயரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிடில் வந்து போட்டிருக்காங்க. நம்மளாம் ஒரு அசம்ஷன் பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க, 5,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/12. ஓகே, போட்டிங்கன்னா 150 rupees வருது. ஸோ 2,550 அப்படிங்கிற என்ன அர்த்தம், இண்டஸ் ஆன் அக்பர்ஸ் கேபிட்டலுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம ஆவரேஜ் அமௌண்ட்டை நம்ம எடுத்து பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் என்ன சம்ஸில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலை, இண்டஸ் ஆன் கேபிட்டலுக்கு வந்துட்டு ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ண சொல்லலை. பட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து நமக்கு சேஃப். ஸோ இதுக்கு என்ன ஜேர்னல் போடுவீங்க, இண்டஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு யாரை வைப்பீங்க, அந்தோனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் அக்பர் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி என்ன பண்ணுறீங்க, கொடுத்துட்றீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, இயர் அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு என்ன பண்ணுறோம், இந்த 4,050யும் 2,550 நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணி காட்டுறீங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ. See you back.